ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 31 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துரோன் அகாடமி சார்பாக. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாக படிக்கிறத விட நான் ஒரு படம் மாதிரி போட்டு காமிக்கிறேன், அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்துலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் என்ன பண்ண போகிறோம், விண்கலங்கள், இங்கே ஒரு விண்கலம் இருக்குன்னா அந்த விண்கலத்தில் கூட போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைக்க போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SPADEX ஸ்பெடெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸ்பேஸ் டக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், ஸ்பெடெக்ஸ்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா PSLV C60 என்ற ராக்கெட் மூலிமா திட்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேட்குறதெல்லாம் பாருங்கள், நான் சொல்கிறது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிட்டே வாங்க போகலாம். ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களுடன் PSLV C60 ராக்கெட் ஏவப்பட்டது. ஃபஸ்ட்டு. செகண்ட் நியூஸ், இத்திட்டத்தின் முதற்கட்ட விண்கலங்கள் 2028 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2028 அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு. தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸ்பெடெக்ஸ். ஃபோர்த் ஒன், நான்காவது நாடுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாடு ரஷ்யா விண்வெளி மையத்தை வச்சுக்கிட்டு சீனா, ரஷ்யா, அமெரிக்காவுக்கு அடுத்தது நான்காவது நாடாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்க போகிறது. அப்போ எக்ஸாம் ரிலேட்டடாக கேட்கணும், விண்வெளி மையத்தை அமைக்க உள்ள நான்காவது நாடு ஏன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. முதல் 3 நாடுகள் நோட் பண்ணி வைங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்க, அப்படி என்ன பண்ணிடலாம், திருக்குறளுக்கு போயிடலாங்க இன்றைக்கி டைரெக்டாக. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, இது மட்டும் நோட் பண்ணுறீங்களா? பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸில் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 நோட் பண்ணுங்கள். 1956 பெண்களை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதை தடை செய்யும் சட்டம் 1956. ஸோ இப்போ என்ன பண்ணால் உஜஜவாலா யோஜனான்னு சொல்லுவாங்கம்மா. இந்த யோஜனா எழுதிங்க, உஜஜவாலா யோஜனா. எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த யோஜனா பற்றி ஃபுல்லாக படிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஃபஸ்ட் கொஷின். அடுத்தது, குடும்ப வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2005. இப்போ 2005 குடும்ப வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். நெக்ஸ்ட்டு, பெண்களை தொல்லை செய்தலை தடுக்கும் சட்டம் 1998. இயர் மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? ஊரோரால் உற்றப்பின் ஒல்காமை இவ்விரண்டின் 6 என்பர் ஆய்ந்தவர் கோல் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன சார் பார்த்தீங்கன்னா, இடையூறுகள் வருவதற்கு முன்பே அதை நீக்கணும். அப்படி வந்துச்சுனாலும் மனம் தளராமல் நான் பார்த்துக்கிறேன், அது எவ்வளோ பெரிய இடையூறு இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதைரியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன், 40 ஆண்டுகளுக்கு பிறகு நச்சுக்கழிவுகளை அகற்றும் பணி தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா போபால் விஷவாயு கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1984 நடந்தது மத்திய பிரதேச மாநிலத்தில். 40 ஆண்டு ஆயிடுச்சு பிறகு இப்போ தான் அதை அகற்றுறாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வெளிவந்த வாயு பார்த்திங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட். நோட் பண்ணுங்கள். அப்போ விஷவாயுன்னு வந்தாலே மெத்தில் ஐசோசைனேட், அதை மட்டும் நோட் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க. பணக்கார முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஏழை முதல்வர் மம்தா பானர்ஜி. ஆஹா, என்ன சார் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவிலே பணக்கார முதல்வர் சந்திரபாபு நாயுடுங்க. ரொம்ப ஏழையான முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி. நீ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ரீட் அவுட் பண்ண படிக்கங்க போதும். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் இல்லைங்க. ஸோ இது லாஸ்ட் நியூஸ் பாருங்கள். CRBF புதிய தலைமை இயக்குனராக விதுல் குமார் நியமனம் அப்படின்னு சொல்லி. ஸோ நியமனங்களை வச்சும் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் படித்து வைப்போம், எக்ஸாமில் வந்துச்சுன்னா அடிச்சு தும்சம் பண்ணுவோம் கொஷின்ஸு. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு. ஓகே, நீங்கள் நியூஸ் ஃபுல்லாக இவ்வளோ தான் முடியுது. ஸோ நம்ம டெலிகிராம் ஜிக்கில் டெய்லி க்யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.